வாழ்க்கை சில நேரங்களில் கடினமாக இருக்கும். அதுபோன்ற நேரங்களில் ஒரு சிறிய வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதுதான் சத்யா லைஃப்லைன்ஸ் யூடியூப் சேனல். இணைந்திருங்கள். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. உன்னை மதிக்காத இடத்தில் உன் மௌனமே மிகப்பெரிய தண்டனை. உனது வார்த்தைகளை செலவு செய்து உன் தரத்தை குறைத்துக் கொள்ளாதே. ஒரு பறவை எங்கு பறந்தாலும் அதன் இறக்கைகளை மட்டுமே சுமந்து செல்கிறது. அதுபோல ஒரு மனிதன் தனது அத்தியாவசிய தேவைகளுடன் திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வாசிக்க விரும்பும் ஒரு புத்தகம் எழுதப்படாமல் இருந்தால் அதை நீங்களே எழுதுங்கள். உனக்கான வரலாற்றை மற்றவர் எழுத அனுமதிக்காதே. உன் வெற்றியின் பேனா உன் கையில் மட்டுமே இருக்கட்டும். தினமும் தனிமையில் சிறிது நேரம் சிந்தியுங்கள். அது உங்கள் மனதின் தூசுகளை தட்டிவிட்டு தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். மதிக்காத இடத்தை விட்டு விலகிவிடு. கெஞ்சி கேட்கும் அன்புக்கும் அழுது வாங்கும் மரியாதைக்கும் இங்கே மதிப்பில்லை. யார் மீதும் இங்கு வெறுப்பை காட்டி எதுவும் மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்துங்கள். உலகம் ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ளும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். தோல்விகளை கண்டு பயப்படாதீர்கள். தோல்விகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வெற்றிக்கான மிக முக்கியமான திறமையாக பார்க்கப்படுகிறது. விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க எவனும் பயப்படுவான். விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை. விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா 2 பேரை கண்டுக்கவே கூடாதாம். ஒன்று நமக்கு பிடிக்காதவர்கள், இன்னொன்று நம்மை பிடிக்காதவர்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கண்டுகொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதே உங்கள் முதல் வெற்றி. சூரியன் உச்சிக்கு வரும்போது உன் நிழல் கூட உனக்கு கீழேதான் இருக்கும். அதுபோல உனது தன்னம்பிக்கை உயரும் போது உனது தடைகள் அனைத்தும் உனது காலுக்கு கீழேதான் இருக்கும். புகழை மறந்தாலும் நீ பெற்ற அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று விரும்பினால் உங்களின் அடுத்த நகர்வு மாறுபட்டதாக இருக்க வேண்டும். பழைய சாவியை வைத்துக்கொண்டே புதிய கதவுகளை திறக்க வேண்டும் என்று நினைப்பது சாத்தியமற்றது. நாம் அனைவரும் தந்திரம் பழக வேண்டும். யாருக்கும் குழி பறிக்க அல்ல. யார் பறித்த குழியிலும் நாம் விழாமல் இருக்க. நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் நாம் இழந்ததை பற்றியும் அதிகம் யோசிக்க தோன்றுகிறது. மற்றவர்களை விட வேகமாக ஓட வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் நேற்றைய விட இன்று முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பது மிக அவசியம். இழந்தது பெரிதாக இருந்தாலும் இழந்ததை விட பெரியதாய் அடைந்தே தீருவேன் என்ற மன உறுதியே தன்னம்பிக்கையின் உச்சம். வாழ்க்கையில் வெற்றி பெற, தன்னம்பிக்கை வளர்க்க, மன உறுதி பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.